ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 6 ஸ்டேட் போர்டில் வந்து சாப்டர் 6th யூனிட்டாக இருக்குது. இது நமக்கு இதில் 6.4 எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி மொத்தம் 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் அதனுடைய இன்ட்ரொடக்ஷனையும் வெக்டார்ஸினுடைய ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் வீடியோவில் ஒரே ஒரு கிவன் பாயிண்ட் கொடுத்தா எப்படி அதனுடைய வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். தேர்ட் வீடியோவில் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறதுங்கிறத பார்த்துருக்கோம். தென் அதிலே வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 4th வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா 2 லைன்ஸ் இடையில இருக்கக்கூடிய அக்யூட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், சரிங்களா, குறுங்கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ இங்கே 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு இடையில உள்ள அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் நான் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ 2 ஸ்ட்ரைட் லைனோட அக்யூட் ஆங்கிள்னா அந்த 2 ஸ்ட்ரைட் லைனுடைய பேரலல் வெக்டார்ஸ் எனக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரைட் லைனை நம்ம முதல் ஸ்ட்ரைட் லைன் இப்படி எடுத்துக்கிற வச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஸ்ட்ரைட் லைனை ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டார் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கும் உள்ள பேரலல் வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் வெக்டார்ஸ், அந்த பேரலல் வெக்டார்ஸுக்கு இடையில உள்ள ஆங்கிள் கண்டுபிடிச்சா இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ள ஆங்கிள் கிடைச்சிடும். இந்த 2 பேரலல் வெக்டாரையும் யூஸ் பண்ணி இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வெக்டார் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ யூ வெக்டார் வி வெக்டார் தேவை எனக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் வி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் யூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனோட பேரலல் வெக்டாரை யூன்னு எடுக்கணும், செகண்ட் ஸ்ட்ரைட் லைனோட பேரலல் வெக்டாரை வின்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6.29. ஓகே, ஸோ ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க. அண்ட் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு 2 ஸ்ட்ரைட் லைன் தேவை. அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை டேரெக்டாக அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனை டேரெக்டாக கொடுக்காம அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன செய்யறாங்க, முதல்ல கொடுத்த ஸ்ட்ரைட் லைனை எழுதி அதுலேருந்து யூ வெக்டார் எடுத்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னோட பேரல் வெக்டாருங்கிறது இதுதானா? ஸோ அப்போ இந்த பேரல் வெக்டார்லேருந்து என்ன செஞ்சுட்டேன், யூ வெக்டார் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ யூ வெக்டார் ஈக்குவல் டு 2i + 2j + k வெக்டார் எடுத்தாச்சு. இப்போ கிடைச்ச யூ வெக்டாருக்கு இமீடியட்டாக என்ன செய்யும், மாடுலஸ் கண்டுபிடிச்சாங்க. மாடுலஸ் வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணால் √9 கிடைக்கும். ஸோ √9 வந்து நம்ம 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் யூவோட வேல்யூ வந்து 3. இப்போது ரெண்டாவது ஸ்ட்ரைட் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரைட் லைன் எனக்கு வெக்டார் மட்டும்தான் தேவை. அந்த வி வெக்டார் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அதான் எனக்கு தேவை. ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு முதல் பாயிண்ட்டை ஏன்னு எடுப்போம். ஸோ அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார்னு சொல்லி எழுதுவோம். செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெக்டார். இந்த பி மைனஸ் ஏ வெக்டார் தான் இப்போ நம்ம வி வெக்டார்னு சொல்லி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். இப்போ நான் கொடுத்த முதல் பாயிண்ட்டை ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 5i + j + 4kன்னு இருக்கும். சரியா? ஸோ ரெண்டாவது இது வந்து பி வெக்டார் 9i 2j அண்ட் 12j. இப்போ முதல்ல ஏ வெக்டார் இங்கே எழுதியாச்சு ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ என்னாகும், 9 - 5i வெக்டார் 2 - 1j வெக்டார் 12 - 4k வெக்டார்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4i + j + 4 8kன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் என்ன செய்யலாம், அந்த எஸ்ஸுக்கு அடுத்து இந்த டேர்மை நான் என்ன செய்யலாம், பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். அப்போ வி வெக்டார் கிடச்சதுன்னா அதுலேருந்து வி வெக்டாரோடைய மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து 9 நமக்கு. சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் யூ கண்டுபிடிச்சாச்சு, மாடுலஸ் ஆஃப் வி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபார்முலா என்ன தேவை இருக்குது, யூ டாட் வி தேவை. ஸோ யூ டாட் வி கண்டுபிடிக்கிறேன். யூ டாட் வி என்ன அர்த்தம், யூ வெக்டாரை முதல்ல எழுதிக்கிட்டேன், தென் டாட் வச்சு வி வெக்டார் எழுதியாச்சு. ஸோ 2க்கு டாட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க என்ன செய்யணும், 2 ஐயையும் மல்டிப்ளை பண்ணணும், 2 ஜேவையும் மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் 2 கேயவும் மல்டிப்ளை பண்ணணும், கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும். சரிங்களா? ஸோ முதல்ல 2 ஐயோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 4. ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 1 ஜேக்கு. கேயை மல்டிப்ளை பண்ணால் 1 × 8.
ஸோ 2 into 4, 2 into 1 and 1 into 8. ஸோ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் ஆன்சர் வந்து 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் வி வெக்டார் 18 ரெண்டு நம்பர் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 18 தான் அப்படியே இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ டாட் வி பை மாடுலஸ் ஆஃப் யூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வி. தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 2/3 கிடைக்கும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 2/3. அப்போ நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் வந்து எவ்வளோனா காஸ் இன்வர்ஸ் 2/3. காஸ் இன்வர்ஸ் 2/3 வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இப்படியே நீங்கள் விட்டுறலாம். அப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் 7th சம். ஸோ இதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோவிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆர் வெக்டார் கொடுத்தாச்சு, ரெண்டாவது ஒரு ஆர் வெக்டார் கொடுத்தாச்சு. நமக்கு இப்படி டேரெக்டாக ஸ்ட்ரைட்டனோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டோம்னா யூ வெக்டார் வி வெக்டார் எழுதுறது யூசி. இப்போ இதுதான் மூலம் யூ வெக்டார், இதுதான் நமக்கு வி வெக்டார். ஸோ யூ வெக்டார் எழுதிட்டேன், வி வெக்டார் எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ யூ டாட் வி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ காஸ் தீட்டா ஃபார்முலா போடலாமா சார் அப்படின்னீங்கன்னா நான் கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு விஷயம் கெஸ் பண்ணுறேன். சரி, இது வி வெக்டார், இது வந்து வி, நான் யூ2 போட்டிருக்கேன், இங்கே வி வெக்டார். ஸோ ஓகே, ஸோ வி இப்போ ரெண்டையும் பாருங்கள். இப்போ யூ வெக்டாரை ஒரு ஐயால் மல்டிப்ளை, ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வி வெக்டார் கிடச்சோம். இங்கே ப்ளஸ் ஐ, இங்கே மைனஸ் ஐ, இங்கே ப்ளஸ் 2j, இங்கே மைனஸ் 2j, இங்கே மைனஸ் 2k, இங்கே ப்ளஸ் 2k. அப்போது இந்த u1 போட்டுக்கல யூ வெக்டார், இந்த யூ வெக்டாரை ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வி வெக்டார் வந்து நமக்கு கிடச்சோம். சரிங்களா? அப்போ என்னாச்சு, வி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு யூ வெக்டார்னு சொல்லலாமா? வி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு யூ வெக்டார். ஸோ இப்படி கிடச்சிதுன்னா ஒரு வெக்டாரானது வி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு யூ வெக்டார் கிடச்சிருக்கு. இப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? கள்ளினியர் ஒரு கோடமை புள்ளிகள்லேயே நம்ம பார்த்துருக்கலாமா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார்ஸ் இருந்துச்சு சொன்னால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல். ஸோ பேரலல் வெக்டார்ஸ்க்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0. இணையான வெக்டார்களுக்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும், 0 டிகிரியாக நமக்கு இருக்கும். கம்ப்ளீட்டாக இங்கே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைனு, அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், இது கார்ட்டீசியன் ஃபார்மில் கரெக்டான பேட்டர்னில் இருக்கான்னு பாருங்கள். கரெக்டான பேட்டர்னை எப்படி செக் பண்ணுறது, முதல்ல எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கா, ஒய் பாசிட்டிவாக இருக்கா, இசட் பாசிட்டிவாக இருக்கா, இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ கரெக்டு. அப்போ டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ பாருங்கள், 3, 4, 5. இதுதான் நம்மளுடைய யூ வெக்டார். அப்போ யூ வெக்டார் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 4j ப்ளஸ் 5k. இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் டீங்கிற ஸ்கேலாருக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அதான் நம்மளுடைய வி வெக்டார். ஸோ முதல்ல 4k மட்டும் தானே சார் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, எனக்கு ஐயும் ஜேயும் 0ன்னு இருக்கும். சரிங்களா? எனக்கு வெக்டாரில் ஸ்கேலாருக்கு அப்புறம் என்ன வருதோ அதான் என்னுடைய வி வெக்டார். அப்போ இங்கே வி வெக்டார் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் j ப்ளஸ் k. ஸோ யூ டாட் பி கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், 3 into 2, 4 into 1, 5 into 1. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 15 அப்படின்னு கிடைக்கும். தென் மாடுலஸ் ஆஃப் யூ என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் 50 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் வி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் 6 கிடைக்கும். ஸோ இப்போ காஸ் தீட்டா ஃபார்முலா போகலாம். இங்கே யூ வெக்டார் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வேறு வெக்டார்ஸ், ரெண்டு பேரில் எந்த பேரலுக்கான வாய்ப்பும் இல்லைங்க. அதில் டேரெக்டாக நம்ம யூ டாட் பி கண்டுபிடிச்சி மாடுலஸ் ஆஃப் வி கண்டுபிடிச்சி காஸ் தீட்டா ஃபார்முலாக்கு போயிடலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் யூ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் யூ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வி. மாடுலஸ் ஆஃப் யூ டாட் பி வந்து 15 கிடச்சிருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் 15 டிவைடட் பை ரூட் 50 இன்ட்டு ரூட் 6. இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் 15 வந்து 15 எழுதிக்கலாம், பாசிட்டிவ் தான். சரிங்களா? ஸோ இந்த ரூட் 50-ஐ 5 ரூட் 2 எழுதிக்கலாம், அதாவது 2 into 25 எழுதலாம். ரூட் 50 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் ஆஃப் 2 into 25 அப்படின்னு எழுதிக்கலாம். ரூட் 25-ஐ 5 வெளியில் எடுத்துடலாம், 5 ஸ்கொயர், அப்போ 5 ரூட். அப்போ ரூட் 50-ஐ வந்து 5 ரூட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரூட் 6ங்கிறத ரூட் 2 into ரூட் 3ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரூட் 2வையும் இந்த ரூட் 2வையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் 2 ஆயிடும். அப்போ 2 into 5 10. அப்போ 15/10 பாக்கி ஒரே ரூட் 3 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ 10ஐ 15 கட் பண்ணிட்டா 3/2. ஓகேங்களா? ஸோ 2 5s are 10, 3 5s are 15. அப்போ 3/2 ரூட் 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன செய்யலாம், இந்த ரூட் 3யும் கட் பண்ணனா மேலே ரூட் 3 கிடைக்கும். அப்போ ரூட் 3/2. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3/2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2.
காஸ் இன்வர்ஸ் ரூட் 3/2 என்ன அர்த்தம்? காசோட வேல்யூ எப்போ √3/2 கிடைக்கும்? காசோட வேல்யூ எப்போ √3/2 கிடைக்கும்னா 30 டிகிரியில் √3/2 கிடைக்கும். 30 டிகிரினா π/6. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து π/6. சரி, 3 போட்டிருக்கேன், π/6. சரியா? ஸோ அப்போ θ = π/6 அப்படின்னு சொல்லி இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுக்கணும். இங்கேயும் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்காங்க. சார் எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது, x - x1/u1லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இங்கேயும் எல்லாமே எப்படி தான் இருக்குது, நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். எனக்கு நியூமரேட்டர் x மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 2x அப்படிங்கிறத நான் இப்படி எழுதலாமா? x/1/2. இந்த 2 நான் கீழே கொண்டு போகிறேன். கீழே கொண்டு போகிறப்போ 1/2 போகும். x/1/2. அதே மாதிரி இந்த 3y y/1/3 எடுத்துக்கலாம். இந்த -z z/-1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 6x x/1/6 எழுதிக்கலாம். -y y/-1 அப்படின்னு எழுதிக்கலாம். -4zங்கிறத z/-1/4 எழுதிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆக்சுவலாக x - 0 y - 0 z - 0 இருக்கிறது அர்த்தம். அதே மாதிரி தான் x - 0 y - 0 z - 0. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ u வெக்டர் வந்து யார்? 1/2i 1/3j - k. v வெக்டர் 1/6i - j - 1/4k. அப்போ u டாட் v டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2i 2j அண்ட் 1k கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. அப்போ u வெக்டார் டாட் v வெக்டார் = 0. ஸோ u டாட் v 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கடுத்து மாடுலஸ் u மாடுலஸ் கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. u டாட் v 0ன்னு சொன்னால் u இஸ் பெர்பெண்டிகுலர் டு v. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். u ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா θ = π/2 90 டிகிரி சொல்லி கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகே, ரைட். தென் த 8th கொஸ்டின். த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஆர் ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 பாயிண்ட் ABC கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆங்கிள். இது வந்து ட்ரையாங்கிள். ஃபைண்ட் த ஆங்கிள் ABC. ஆக்சுவலாக நான் இங்கே A, இதை B, இதை C நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ A வந்து யாருன்னா 721, B வந்து 603, C வந்து 424. சரி, எப்படி இருக்குது எனக்கு இப்படி கொடுத்துட்டு அவங்க கேட்டது ஆங்கிள் ஏபிசினா மிடில் என்ன இருக்குது? பி தான் இருக்குது. அப்போ அந்த பிங்கிற ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆங்கிள் ஏபிசி இந்த மிடில் இருக்கிற பிங்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? பிக்கு 2 பக்கமும் 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஒன்று வந்து ஏபி, இன்னொன்று வந்து பிசி, அதாவது பிஏபிசி. அப்புறம் என்ன செய்கிறாங்க? பிஏபிசியை கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல. சரிங்களா? நமக்கு தெரியும் பிஏ வெக்டார் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன செய்யணும்? ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். சரிதானா? அப்போ ஏயிலேருந்து பிஏ கழிக்கணும். இதுதான் ஓஏ. இது ஏ வெக்டார்னா இது ஓஏ. இது ஏ அப்படிங்கிற புள்ளினா இது ஓஏங்கிற வெக்டார். இது பிங்கிற புள்ளினா ஓபி வெக்டார். இது சிங்கிற புள்ளினா ஓசி வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ ஓஏ மைனஸ் ஓபி அப்போ என்ன ஆகும்? 7 - 6 ஐ வெக்டார், 2 - 0 ஜே வெக்டார், 1 - 3 கே வெக்டார். ஸோ அப்போ 7 - 6 1, 2 - 0 2, 1 - 3 -2. ஜஸ்ட் அது 2 பாயிண்ட் சப்ராக்ட் பண்ணி ஒரு பாயிண்டாக எழுதிக்கிட்டேன். தென் இந்த பாயிண்ட் அந்த வெக்டாராக எழுதுறதா இருந்தால் I + 2j - 2k எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன செய்கிறேன்? பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசிக்கு ஃபார்முலா என்ன வரும்? பிசி = OC - OB. அப்போ முதல்ல ஓசி அப்புறம் ஓபி வரணும். அப்போ என்னது பாருங்கள்? 4 - 6 2 - 0 4 - 3 மாற்றி பிசின்னு போடக்கூடாது. இங்கே வந்து சிபி தான் போடணும். சரிங்களா? ஸோ போட்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிறது -2 2 1 கிடைக்கும். ஸோ இதை வெக்டார் எழுதுனா -2i + 2j + k வெக்டார். சரியா? ஸோ இப்போ என்ன செய்கிறேன்? 2 வெக்டார் கண்டுபிடிச்சு இல்லையா? அந்த 2க்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். BA டாட் BC 2க்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தான்னு சொன்னால் புள்ளி பெருக்கம் எடுத்தோம். என்ன 1 × -2 + 2 × 2 + -2 × 1 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து எனக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ 2 வெக்டாரோடைய டாட் ப்ராடக்ட் 0 இருந்துச்சுன்னா அந்த 2 வெக்டாருக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் வந்து அந்த 2 வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். போன சமயம் பார்த்தோம் இல்லையா? 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0 இருந்தால் அது 2 ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். தேர்ஃபோர் அது 2க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் ஏபிசி = 90 டிகிரின்னு சொல்லி இந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேவா? ஸோ இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோ, இந்த 4 பார்ட்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 1 ஹவர் வீடியோவாக இருக்கும். அதையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.